என்ன சார் வேணும்? சேஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். கலக்குறீங்க தம்பி, ரெண்டு பேருக்கும் ஒரே சாய்ஸ் இல்ல. இதுதாங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறது. ஒரே நேரத்துல ஒரே டிஷ் சொல்றீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் சார். ஹலோ, அப்ப 4 பேர் சேர்ந்து ஒரே டிஷ் சொன்னா அவங்கள என்ன சொல்வீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வரக்கூடாத, தாலி கட்ட வச்சிருக்கீங்க போல இருக்க. சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஸ்டூபிட். ஆமால, இதே எங்க அர்ஜுன் சாரா இருக்கிறதுனால உன்னை சும்மா விட்டாரு. இதே வேற யாராவது இருந்தா நிறைய டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்ல வரீங்க உத்தமன்? கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஓகே சார். சார், இந்த வாரம் கலெக்ஷன். மேடம், இந்த வாரம் கலெக்ஷன் பெருசா இல்ல, கம்மியா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மேடம். பரவாயில்ல சார், சாப்பிட்டு போறவங்க ஏதோ இஷ்டப்பட்டு போடுறது. என்ன வருதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இனியா, இப்ப நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனா எந்த வகையில கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. வழக்கமா கிடைக்கிற பணத்தை விட ரொம்ப கம்மியா இருக்குடி. பரவாயில்ல விட்ரி, பாத்துக்கலாம். சார், நாங்க போயிட்டு வரோம். மேடம், சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல சார், சாப்பிட்டு தான் வரோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்க சாப்பிடுறோம். அட்லீஸ்ட் காஃபியாச்சும் சாப்பிட்டு போங்க. தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், வெல்கம். வாடி போலாம். சார், நீங்க கேட்ட சேஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பிளேட் தான் சார் இருக்கு. சூப்பர், மாட்டினார் அர்ஜுன் சார். சார்க்கே தந்துருங்க. எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். சார், இந்தாங்க சார். உங்களுக்கு தானே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், என் டேஸ்ட் மாறிடுச்சு, நீயே சாப்பிடு. மாறிதானே தம்பி ஆகணும். உத்தமன், நான் ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன். அததான் நானும் சொன்னேன். சார், டேஸ்ட் மாறிட்டா எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல சார். இந்த ஃப்ரைட் ரைஸ் என்னோடது இல்லையா? உன்னோடதுதான். இப்போ நான் இதை உங்களுக்கு தரேன் சார், ஓகேவா? என்ன தம்பி, இது என்னமோ பிளேட் லோனா விளையாட்டு மாதிரியா இருக்கு. பிளேட் லோனாவா? டிக்கி லோனா மாதிரி பிளேட் லோனா விளையாட்டுன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. சார், இது நீங்க சாப்பிடலனா நான் சாப்பிடவே மாட்டேன். என்னடி, இப்பெல்லாம் பணம் சுத்தமாவே கிடைக்க மாட்டேங்குது. ஏய், நமக்கு அந்த சேட்டு பையன் வச்ச கெடு நேரம் நெருங்குதுடி. பாவண்டி மதர். பேசாம காலையில பர்ஸ் அடிச்சோமே, அவர்கிட்டே பர்ஸ திருப்பி கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு நம்ம பிரச்சனைய சொல்லி ஏதாவது பணம் கேட்போமா? ஏய், விளையாடுறீங்களா? உள்ள போறதுக்கு வழி சொல்றீங்களா என்ன? இங்க நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்கும்டி, ஆர்டர் பண்ண. ஏய், இப்பதான்டி சாப்பிட்டு வந்தோம். மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? பிஸ்கட்ஸ் 3 காஃபி. ஓகே மேடம். பிரியாணி ஆர்டர் பண்ண சொன்னா காஃபி ஆர்டர் பண்றியா? ஐ, தாங்க. எனக்கு பண கஷ்டம் வரப்பெல்லாம் பணம் கிடைக்காத மாதிரியே இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல கரெக்டா கிடைச்சிரும். அது இல்லடி, இந்த தடவை அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு எம்டி பிளேட் கொடுங்க. சரிங்க மேடம். மேடம், தேங்க்யூ.
வசு என்ன பண்ற? நான் சாப்பிட்டது அது. ஆமா சார், நீங்க சாப்பிட்டதுதான். பிளேட் உங்களது, ஃப்ரைட் ரைஸ் என்னோடது. பிளேட் உங்களது, ஃப்ரைட் ரைஸ் எந்தா? இது எங்கேயோ கேட்ட மாதிரில இருக்கு. ஓ மாப்பிள்ளையோட சட்டை எந்த, ஆனா நான் மாப்பிள்ளை இல்லைங்கிற மாதிரியே இல்ல. கருமுண்டா. சூப்பரா இருக்கு அர்ஜுன் சார். எனக்கு பிடிக்கல, நல்லா இல்ல. ஓகே, உங்க தட்டை சாப்பிட்டுக்கிறேன். வெய், நானே சாப்பிடுறேன். என்ன கொடுங்க. வசு குடு. கொடுங்க சார். வசு, அது என்ன தம்பி, ஏதோ உள்ளே வெளியே விளையாட்டு மாதிரி இழுத்து இழுத்து விளையாடுறீங்க? விடு, சாப்பிடு. உத்தமன், இந்த பிளேட் விளையாட்டுலாம் உங்களால வந்தது. தம்பி நான் என்ன பண்ணேன்? கிளம்புற பேர் சொன்னேன், இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வராதீங்கன்னு. எங்க கேக்குறீங்க? நிம்மதியா தண்ணி குடிக்க முடியுதா? அர்ஜுன் சார், டென்ஷன் ஆகாதீங்க, சாப்பிடுங்க. அர்ஜுன் சார், சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். வாங்க உத்தமன். மம்மி, எனக்கு இவள பார்த்தாலே கோவமா வருது. என்னமோ ஹனிமூன் போயிட்டு வர மாதிரி வரா பாரு. அர்ஜுன் சார், வாங்க வாங்க அர்ஜுன் சார். என்ன அப்படியே நின்ட்டீங்க? ஹலோ இளமாறன். பாத்தீங்களா சார், உங்க வீட்டுக்கு வந்துட்டு நானே உங்களை ரிசீவ் பண்றேன். வாங்க உட்காருங்க. வாங்க. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா? நாங்க வந்தது ஷாக்கா இருக்கா? என்ன விஷயம் இளமாறன், திடீர்னு எல்லாரும்? அதெல்லாம் இருக்கட்டும் சார். பிசினஸ் மீட்டிங்லாம் எப்படி போச்சு? அது சூப்பரா போச்சு. ஓ சாரி, பேசிட்டே மறந்துட்டு பாருங்களேன். இவங்க என்னோட சித்தப்பா சித்தி. வணக்கம். 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 அவங்க என்னோட அத்தை. வணக்கம். வணக்கம்மா. குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி விருப்பப்பட்டான், அதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். அர்ஜுன், உடனே திரும்பி வரேன்ட்டு போன, ஏன்பா இத்தனை நாள் ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, அது ஐயோ அது ஒண்ணு இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இது ஹோட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. தமன், உங்ககிட்ட கேட்டாங்களா? அம்மா என்கிட்ட தானே கேட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வரும் சொல்லாம சொல்றீங்களா? சாரி தம்பி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்லம்மா, மீட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெவி ஒர்க்மா, அதான் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வேண்டிய நிலைமை. இப்படி லேட்டா வந்தாலும் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் இவ்வளவு சொல்லியும் இந்த இளமாறன் கண்டுக்கவே இல்ல. அதான் இந்த 2 சிக்குமாடும் ஊர் சுத்திட்டு வர மாதிரி வந்திருக்குதுங்களே. மெனக்கெட்டு போனை போட்டு குரலை மாத்தி தொண்டை வலிக்க பேசியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அப்படி என்னத்தை தான் இவன் பார்க்க போறானோ? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு எல்லாமே ஏதோ அறகுறையா முடிஞ்சது மாதிரியே இருக்கு. அதனாலதான் பொண்ணுக்கு பூ வச்சுட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன, தாராளமா வச்சுக்கலாமே.
மம்மி எப்படியோ இந்த சனிய வீட்டை விட்டு போனா சரி. அது என்ன, நாங்க எங்க மருமகளுக்கு பூ வச்சு விட்டுட்டோம், நீங்க உங்க மருமகளுக்கு பூ வைக்க மாட்டீங்களா? போமா. என்னங்க, வந்து பூ வச்சு விடுங்க. அந்த ஒற்றை குச்சிக்கு பூ வைக்க வந்தா அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு மீனாட்சியை கொத்தி விடுறா? ஏற்கனவே அண்ணி அப்செட்ல இருக்காங்க, இவ வேற இன்னும் ஏத்தி விட்டுட்டே இருக்கா. ஆண்டி ஒரு நிமிஷம். மம்மி அவன் என்ன வேணும் நாடு இப்படி பண்றான்? இரு, வேடிக்கை மட்டும் பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அடேங்கப்பா, என்ன சென்டிமெண்ட்! 3 மூஞ்சிங்களும் அப்படியே இறுகி போய் கிடக்குதே. இந்த ஆக்ஷன் கிங்கு பொண்டாட்டியா வர போறவளுக்கு பூ வைக்க போறானா? ஏய் இளமாரா, அவனை நம்பாதரா. பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டி விளையாடிட்டு வந்துட்டு பக்காவா நாடகம் போடுறாங்கடா 2 பேரும். அர்ஜுன், அவங்க வீட்டுக்கு மருமகளா போக போற வசுவுக்கு பூ வைக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல மீனாட்சிக்கு நீ பூ வைக்கிறது சரியா இருக்காதுப்பா. மா, அதெல்லாம் ஓல்டு சென்டிமெண்ட்மா, விடுங்க. எல்லாம் முடிவான பிறகு இடம் முக்கியமா என்ன? மனசுதாமா முக்கியம். வசு, நான் இப்ப பண்றது உனக்கு எதுவுமே புரியாது. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். பின்னாடி கன்ஃபார்மா நீ புரிஞ்சுப்ப. இளமாறன் சார், வர 25ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அதான் அன்னைக்கே பேசி முடிச்சு மோதிரெல்லாம் போட்டாச்சே. அன்னைக்கு நடந்தது வெறும் ஒப்பு தாம்பலம். இனிமே நம்ம பண்ண போறது முறைப்படி ஜோசியரை வச்சு நாள் குறிச்சு நடக்க போற நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் சார். ஓகே இளமாறன், எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. அப்புறம் என்ன, உறவு முறையை வச்சு மாமா மச்சான் கூப்பிட்டுக்க வேண்டியதானே? என்ன சாரு மோருன்னுகிட்டு? என்ன இருந்தாலும் வழக்கம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறதான முறை. என்ன பழக்கம் வழக்கம் சம்பிரதாயம்? இப்ப அதெல்லாம் யாருங்க பாக்குறது? சந்தனம் கொடுத்து வரவேற்க வேண்டிய இடத்துல சானிடைசர் கொடுத்து நல்லா கைய கழுவுங்கன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் தனியா போய் உட்காந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்ப அதான வைத்தியம். வாவ் ஆண்டி, என்ன ஒரு ஸ்பீச், என்ன ஒரு ஸ்பீச்! நீங்க இப்படி பேசுறத கேட்கும் போது உங்களை ஒரு டிவி ஷோல உட்கார வச்சு பேச வைக்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கே. பாண்டிச்சேரிக்கு போறப்ப போட்ட அதே Dress, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா? ஐயோ ஆண்டி, மறுபடியும் கலக்கிட்டீங்க. வாட் ஏ கண்டினியூட்டி! நான் போட்டிருக்க Dress முதல் கொண்டு எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? உத்தமன்,
தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க உத்தமன். நல்ல விஷயம் நடக்குது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. இப்போ என் சித்தப்பா கூட ஞாபகப்படுத்தினாரு. அன்னைக்கு நானும் வசுந்தராவும் மோதிரம் மாத்திக்கிட்டோம். நிச்சயத்தன்னைக்கு நீங்களும் மீனாட்சியும் கண்டிப்பா மோதிரம் மாத்திக்கணும். கண்டிப்பா மாத்திக்கலாம். எனக்கு உடம்பு முடியலன்னு தான் வசு பாண்டிச்சேரிக்கு வந்தா. மற்றபடி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்க என்ன சார் இருக்கு? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் அவங்க நினைக்கிறத அவங்க செய்யறதுக்கு உரிமை இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் இளமாறன். அப்புறம் அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். சொல்லுங்க. வசுந்தராவும் அவங்க ஃபேமிலியும் இங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத விட தனியா வேற ஒரு வீட்டுல தங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்களேன்னு தான் சொல்றேன். தாராளமா பண்ணிக்கோங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணு, அவங்கள எங்க வேணாலும் வச்சு நீங்க அழகு பார்க்கலாம். நாம போன் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாங்க வீட்ல இருந்து வெளியே வந்து நிர்கதியா நடு ரோட்ல நின்னப்ப அர்ஜுன் தம்பி தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. வசுவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்க அவர் வீட்டுல தான் இருப்போம்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வசுவை நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாங்க வேற வீடு பார்த்து போய்க்கிறோம். டே தும்பி அடங்குடா. கை வச்ச பனியனுக்கு ரோசா வந்துருச்சு. திங்கிறது பழைய சோறு, தொட்டுக்கிறது பாதாம் அல்வாவா? பரவாயில்ல சார், உங்க விருப்பப்படியே இருங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே இளமாறன், வாங்க. வரேன் சார். போயிட்டு வாங்கம்மா. வரமா கிளம்பலாமாப்பா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வர்றோம்மா. வாங்க வாங்க. வாமா மீனாட்சி, போலாம். வரேன். பாய் சார்.